அந்த மாதிரி தான் வழிமாட்ட கேட்கறது அல்லாஹ் தரப்போறான், இவங்க மூலமா தரப்போறான். ஏன் நீங்க அல்லாட்ட நேரடியாக கேட்க வேண்டியதானே? கேட்கலாம். நம்ம அல்லாட்ட நேரடியாக கேட்டா உடனே அல்லாஹ் தருகிற அளவுக்கு நாம் தகுதியில் இருக்கிறோமா? இல்லையே. எவ்வளவு தவறு செய்யறோம், எவ்வளவு பாவம் சொல்றோம். இப்ப நம்ம கேட்டோம்னா அல்லாஹ் தந்துருவானோ? ஆனா வழிமாட்ட கேட்டீங்களாக்கா அவங்க அல்லாட்ட கேட்பாங்க, அல்லாஹ் உடனே தந்துருவான். இது அல்லாஹ்வே குர்ஆன் கொடுத்த வாக்குறுதி. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். இறை நேசர்கள் வழிமார்கள் பார்த்து அல்லாஹ் சொன்னது, நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. நீங்க என்ன கேட்டாலும் தருவான்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல. யாரை பார்த்து? இறை நேசர் பார்த்து. நம்ம இறை நேசர்களை கூப்பிட்டு தாங்கங்கிறோம், அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, உடனே அல்லாஹ் தந்துடுறான். ஏன்? அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி அல்லவா. நீங்க கேட்ட தருவேன். அதை தான் நம்ம எல்லாம் புரிந்து கொண்ட. அல்லாஹ் இடத்துல கேட்கலாம், ஆனா அதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்ட்டு. பிச்சை கேட்கறதுக்கு என்ன தகுதி வேணும்? பிச்சை கேட்கறதுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? தகுதியே தேவையில்லை. பிச்சை கேட்கறதுக்கு கெஞ்சி கேட்கறது மட்டும்தான். நீங்கள் அல்லாஹ் இடத்துல கெஞ்சி கேளுங்க, அவன் தருவான். அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? அவன் உங்களுக்கு தரமாட்டானா? உங்களுக்கு கேட்காமையே உனக்கு என்னென்னத்தையும் தந்திருக்கிற அல்லாஹ் நீ கேட்டு தரமாட்டானா? என்ன செய்றாங்க? இறந்து போனவர்களை கொண்டு போய் தான் அல்லாஹ் தருவான் அப்படின்ட்டா அப்ப இவர் என்ன விளங்குறாருண்டா, அப்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் இறந்து போனவர்கள் தான். இவர்களா ஒரு ஆள் அவுலியான்னு சொல்லி நீங்க இப்ப நல்லா பாருங்க. இவர்கள் யாராவது கேட்கக்கூடாது, அது வேற விஷயம். அபூபக்கர் சித்திகர்கள் எல்லாம் அவர்களை கூப்பிட்டு கேட்பாங்களா? உமர் எல்லாம் கூப்பிட்டு கேட்கறாங்களா? இவர்கள்லாம் நல்லடியார்கள் என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள், நல்லவர்களின் அவர்கள் மூலமாகவும் கேட்கக்கூடாது, அது வேற விஷயம். அதுபோல் நபிமார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு கேட்பாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே எங்களுக்கு ஒரு பிள்ளைய வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ என்ன விளங்குதுன்னா, இந்த மாதிரி இவர்களா ஒரு ஆள் நல்லவர்னு சொல்லி அடக்கி வச்சுக்கிட்டு இவர்கள்ட்ட கேட்கறது, இதுதான் இஸ்லாம் சொல்லுது, இதான் மார்க்கம் சொல்லுது, இவர்கள் மூலமாக தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும், நம்மெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள்ல நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க, அல்லாஹ்வுடைய அருள்ல என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய அருள்ல எவன் ஒருத்தர் நம்பிக்கை இழக்கிறானோ, அல்லாஹ் நம்ம கேட்டா தரமாட்டான் எவன் நம்புறானோ, அல்லாஹ் நம்மளுக்கு அருள் செய்ய மாட்டான் எவன் நம்புறானோ அவன் காபிரா தான் இருப்பான், முஸ்லீமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது என்ன செய்யணும்? கூடுதலாக விளங்கணும். அதனால உங்களுடைய என்ன தேவைகள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நேரடியாக உங்களை படைத்த இறைவனிடத்தில் தொடர்பு கொள்ளலாம். அப்படித்தான் மார்க்கமும் நமக்கு சொல்லி தெரிகிறது. அப்படித்தான் நபி ஷேக் அப்துல்லா ஜமாலி ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்றாரா இல்லையா? அது 41வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனம். அதுல வரக்கூடிய அந்த கடைசி இதை தான் என்ன செய்யறாரு சொல்றாரு, உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா, அதை நீங்க இறந்து போனவர்கள்ட்ட அவுலியாக்கள்கிட்ட போய் கேளுங்க, கபர்ல போய் கேளுங்க, அவங்க அவங்கள தரமாட்டான், அல்லாஹ்ட்ட கேட்டு தான் வாங்கி தருவாங்க. ஏன்டா அல்லாஹ்வே அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டான், நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும், நீங்க விரும்பியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு செய்தியை சம்பவத்தை சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே இந்த வசனம் அவர் சொல்லக்கூடியது மாதிரியா தான் சொல்லுதா அல்லது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்களாக்கு, நீங்க 41-30வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீர்களே, ஆனால் அல்லாஹ் அழகான ஒரு செய்தியை சொல்றான். என்ன சொல்றான்னா, இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி சும்மஸ்தகாமு, பிறகு யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ, அப்படி உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தத்தனஸ்ஸல் அலைஹிமுல் மலாயிகத்து, அவர்கள் மீது வானவர்கள் வர்றாங்க, இறங்கி வர்றாங்க. அல்லா தஹாபு வலா தஹசனு வ அப்சிரு ஃபில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், வானவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்துல, நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். வானவர்கள் தான் நமக்கு உதவியாளர்கள், நமக்கு உதவியா செய்வோம், மறுமையிலே நமக்கு உதவியா இருப்பாங்க, இந்த உலகத்திலேயும் உறுதியா இருப்பாங்க. யாருக்கு என்றால் அல்லாஹ் தான் என்று கூறி அதுல யார் உறுதியாக இருக்கிறார்களோ, நிலைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு வானவர்கள் கவலைப்படாதே பயப்படாதே என்று சொல்லிவிட்டு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, நாங்கள் உங்களுக்கு இம்மையிலே மறுமையிலே உங்களுக்கு உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, மேலும் சொர்க்கத்தில் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அது உங்களுக்கு இருக்கிறது, நீங்க சொர்க்கத்துல நீங்க எதையெல்லாம் விரும்புறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது, அதில் நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், என்ன ஆசைப்பட்டு கேட்கிறோ அதெல்லாம் கிடைக்கும். சொர்க்கத்துல உள்ள சம்பந்தமாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சரியான முறையில ஈமான் கொண்டு அதுல உறுதியாக இருக்கிறார்களே, அவர்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்கிறது சம்பந்தமாக கிடைக்குது. இங்க செத்து போனவங்கள்ட்ட நம்ம போய் கேட்ட உடனே அவர் நமக்கு தருவாரு, அவர் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டா இங்க கபர்கள் கடத்துக்கிட்டு வாங்கி தருவார், அப்படி அர்த்தமும் கிடையாது, கருத்தும் கிடையாது. அதனால ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் என்ன செய்யறாருன்னா, தவறான பாதையின் பக்கம் மக்களை அழைத்து செல்வதற்கு, நிரந்தர நரகத்திற்கு அழைத்து செல்வதற்கு ஒரு சைத்தானுடைய ஏஜெண்டாக செயல்படுறாரோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறது. அதனால இறந்து போன